வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரியாக்டில் கஸ்டம் ஹூக்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ரியாக்ட் நிறைய ஹூக்கை ப்ரொவைட் பண்ணுது. யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் பாரம்ஸ் இந்த மாதிரி நிறையா இன்ஃபில்டு ஹூக்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, இப்போது எப்படி நம்ம ஒரு கஸ்டம் ஹூக்கை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹூக்ஸ்னால் என்ன? ஹூக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இந்த ஹூக்ஸ் யூஸ் அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட் எல்லாமே அந்த இதுக்கு முன்னால் அந்த யூஸுங்கிற கீவேர்ட்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை ரியாக்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஒரு ஹூக் ஃபைல் அப்படிங்கிறத ரியாக்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இந்த கஸ்டம் ஹூக்குக்குள்ளே நம்ம இன்னொரு ஹூக்ஸை கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கும் கஸ்டம் ஹூக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். கஸ்டம் ஹூக்கும் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். இந்த கஸ்டம் ஹூக்கில் நம்ம ஒரு லாஜிக்கை எழுதி கால் பண்ண முடியும். இப்போ அந்த கஸ்டம் ஹூக் ஒரு லாஜிக்கை ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் என்ன பண்ணுதுன்னா ஜேஎஸ்எக்ஸ் கோடை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஹூக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன் நம்ம ஹூக்கை யூஸ் பண்ணணும், நார்மல் ஃபங்க்ஷனில் இதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னா, நார்மல் ஃபங்க்ஷனில் நம்மளால் இந்த யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ண முடியாது. அந்த கஸ்டம் ஹூக் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்மளால் அதை கால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கோடுக்குள்ளே போவோம். இப்போது ஒரு கவுண்டர் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட அவுட்புட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் நான் ஒரு கஸ்டம் ஹூக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த லாஜிக் இருக்குல்ல, இந்த லாஜிக்கை வேறு ஒரு ஃபைலில் எழுதி அதை இங்கே கால் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இங்கே யூஸ் கவுண்டர் அப்படின்னு ஒரு கஸ்டம் ஹூக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், இதுக்கு 2 பாராமீட்டர், இனிஷியல் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூங்கிற 2 பாராமீட்டர் நம்ம அசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து யூஸ் ஸ்டேட்டில் இந்த கவுண்டோட இனிஷியல் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனில் கவுண்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். டிக்ரிமெண்ட்டில் கவுண்ட் வேல்யூ கிரேட்டர் தான் இருந்தால் அதை மைனஸ் பண்ண சொல்கிறோம். மைனஸ் பண்ணுற சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு 3 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த கவுண்ட்டுங்கிற இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ 2 ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டுங்கிற 2 ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த கஸ்டம் ஹூக் எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனை ரிப்போர்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கஸ்டம் ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த கோடை பார்த்தீங்கன்னா இதில் ஜேஎஸ்எக்ஸ் கோடு இருக்காது, இது வெறும் லாஜிக் மட்டும்தான். ஓகே, இதில் ஜேஎஸ்எக்ஸ் கோடு எழுதியிருக்க மாட்டோம், ஒன்லி லாஜிக்ஸ். இப்போது இந்த யூஸ் கவுண்டரை இந்த கஸ்டம் ஹூக்கை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த app.jsல இதை கால் பண்ணுறோம். ஆன் பண்ணிடுவோம். இப்போ நான் இந்த யூஸ் கவுண்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நார்மலாக எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த யூஸ் கவுண்டருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்கு 2 வேல்யூ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இது அரே டி ஸ்ட்ரக்சர். அப்போ அங்கே ரிட்டர்ன் பண்ண அந்த 3 வேல்யூவை நம்ம இங்கே கேட்ச் பண்ணி கவுண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்ங்கிற 3 வேல்யூவை கேட்ச் பண்ணி சேம் அந்த பழைய
அவுட்புட்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து 5 5 அந்த மாதிரி வந்து வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து இங்கே இனிஷியல் இன்க்ரிமெண்ட் வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 2 கொடுத்தா 2 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம இந்த யூஸ் கவுண்டருங்கிற லாஜிக் எழுதியாச்சு. இந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை காம்போனண்ட்டில் வேணாலும் இதை வந்து கால் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி வேற ஒரு காம்போனண்ட்லேயும் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்போனண்ட்லேயும் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை எழுதணும், இந்த மாதிரி லாஜிக் எழுதணும்னு தேவையில்லை. ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னாவே நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.